கொல்லப்பட்டனர். கடலையே சுருக்கி சாப்பிட்டவர் என்றால் சும்மாவா? மேலும் உலகையே காக்க வேண்டிய தேவர்களையே பாதுகாத்தவர் என்றால் அவருடைய சக்தி எத்தகையதாக இருக்கும்? அந்த மாமுனிவர்தான் தான் வந்த வேலை அத்துடன் முடித்து கொள்ளவில்லை. மகாவிஷ்ணு அப்பொழுது மனித அவதாரமான ராமா அவதாரம் எடுத்து இலங்கையிலே இருந்தார். ராமனின் மனைவியான சீத்தையை அந்த நாட்டு அரக்க அரசனான ராவணன் தூக்கி கொண்டு சென்று விட்டான். அவளை மீட்பதற்காக பெரும் படையுடன் சென்றது கூட அவரால் ராவணனை அவ்வளவு எளிதாக ஜெயிக்க முடியவில்லை. அங்கு சென்ற அகத்தியரோ ராமனிடம் சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் பெரும் பலம் பெறலாம் என்று கூறி ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தையும் போதித்தார். மேலும் அவருக்கு சிவகீதையும் கற்றுத்தந்தார். ராமபிரான் இலங்கை வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் அகத்தியரும் ஒருவராவார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு இமயமலை சாரலுக்கு வந்து